ஒர்க்கிங் டேல மதியம் 12 மணிக்கு இப்போ நார்மலாக அந்த டிஸ்கோத்தே பப்பு பார்ட்டிஸ்லாம் சாட்டர்டே நைட்டு நடக்கும் கரெக்டா? ஒர்க்கிங் டேல மதியம் 12 மணிக்கு எதுக்கு? எதற்கென்றால் பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்வதற்காக. ஓகே, சாட்டர்டேனா பேரண்ட்ஸ் அனுமதிக்க மாட்டாங்க. எங்கே போகிறேன்னு கேட்பாங்க. நைட்டு என்ன வேலை உனக்கு? யூனிஃபார்ம் கைட்டு வச்சுட்டு போய் ஜாலியாக டான்ஸ் இதுக்குன்னே நடத்துறாங்க. லாபம் இல்லாமல் ஹோட்டல் நடத்துமா? அப்போது சென்னையில் நல்ல அதிகாரிகள் அருண் போல இல்லாமல் நல்ல அதிகாரிகள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நடக்குது, அன்ரேஜ் ட்ரிங்கிங், அங்கே ட்ரக் இருக்கா இல்லையான்றது எனக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் நான் உறுதி செஞ்சேன். கோவாலேருந்து ஒரு பிரபலமான டிஜே அப்போது வந்தாருங்க. இதெல்லாம் நான் ட்ராக் பண்ணுறேன். அந்த டிஜே போகிற இடத்துல ட்ரக் இல்லாமல் இருக்காதுன்னு எனக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அவன் யாருன்னா அந்த பப்ளிக் வேலை செய்கிறவன். அவன் எனக்கு தகவல் சொல்கிறான், இங்கே ட்ரக் வருதுன்றான். நான் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகிட்ட சொல்கிறேன், 2 இடத்துல சொல்கிறேன். சிட்டி போலீஸ்கிட்டையும் சொல்கிறேன், ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்ககிட்டயும் சொல்கிறேன். ஒரு வாட்டி சிட்டி போலீஸ் போனாங்க, ஒரு வாட்டி ப்ரொஹிபிஷன் போனாங்க. அங்கே என்னென்னா ட்ரக் இருக்குதா இல்லையான்றது உங்களால் பிடிக்க முடியாது. அன்ரேஜ் இல்லை. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன வயசு? 21 வயசா குடிக்கிறதுக்கு? அது இருந்த ஆமாம் 21 வயது. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 18 கிட்ட தான் இருக்கும். 18 வச்சுக்கோ. அது மதுன்ற வயசு இல்லை. எப்படி ட்ரிங்க் சர்வ் பண்ணுறீங்க? அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் சென்று ஹோட்டலில் மிரட்டி கொஞ்சம் துட்டை வாங்கிக்கிட்டு சீல் வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டி அது நின்றது. இது தொடர்ந்துருச்சு. அப்படியே இது தொடருது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம அந்த ஏரியா பக்கத்து போகிறது இல்லை, அதனால நமக்கு தெரியல.